ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 6th யூனிட் 1 மார்க் ஷார்ட்கட். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் பேரலல் வெக்டர்ஸ் தென் ஏ வெக்டர் சி வெக்டர் பி வெக்டருடைய பாக்ஸ் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குன்றாங்க. ஏ பி ரெண்டு பேரும் பேரலல், அப்போ பாக்ஸ் ஆஃப் ஏசிபியில் ஏவும் சியும் யாராவது ரெண்டு பேர் பேரலல்னா வேல்யூ 0. ஓகேவா, பாக்ஸ் ஆஃப் ஏபிசியோட வேல்யூ 0 ஆகிடும். செகண்ட் ஒன் பாருங்க, இதே மெத்தட் தான். if a vector alpha vector lies in the plane of beta vector and gamma vector then என்ன இருக்கு, பீட்டா காமா, இது பீட்டா வெக்டர், இது காமா வெக்டர், அதில் தான் இந்த ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா லைஸ் ஆகுது. அப்போ காமாவும் ஆல்ஃபாவும் பேரலாக எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு பேர் பேரலல்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி என்ன ஆகும், பாக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகே, செகண்டுக்கு தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க, if a vector dot b vector equal to b vector dot c vector equal to c vector dot a vector equal to 0, okay, then the value of box of abc value a dot b b dot c c dot a 0 வரல, எல்லாம் பர்பெண்டிகுலரா இருக்கும். box of abc ஓட வேல்யூ மாடுலஸ் a vector மாடுலஸ் b vector மாடுலஸ் c vector தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பாருங்க fourth one, if a vector b vector c vector are 3 unit vectors such that a vector is perpendicular to b vector and is parallel to c vector then a cross b cross c vector is equal to a cross b cross c, இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவல். ஓகே, a dot c into b vector minus a dot b into c vector. இங்க பாருங்க, a vector b vectorக்கு பர்பெண்டிகுலர்னா a dot b 0வா இருக்கும். அப்போ இந்த வேல்யூ 0னா டோட்டலா இந்த டேர்ம் 0 ஆயிடும். இப்போ முன்னாடி டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இங்க a dot c வேல்யூ 1ன்னு எடுத்தா b vector. ஓகேவா, அப்போ ஆன்சர் பி வெக்டர். இங்கே ஏ கிராஸ் பி கிராஸ் சியில் அப்படி எடுத்துக்கலாம், இல்லை மீடியலில் உள்ள பி வெக்டரை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் ஒன், பாக்ஸ் ஆஃப் ஏபிசி வெக்டர் ஈக்குவல் டு 1a தென் த வேல்யூ ஆஃப் ஏ டாட் பி கிராஸ் சி பை சி கிராஸ் ஏ டாட் பி பிளஸ் பி டாட் சி கிராஸ் ஏ பை ஏ கிராஸ் பி டாட் சி பிளஸ் சி டாட் ஏ கிராஸ் பி பை சி கிராஸ் பி டாட் ஏ. இங்கே பாருங்க, இது ஏ டாட் பி கிராஸ் சி, பி டாட் சி கிராஸ் ஏ, சி டாட் ஏ கிராஸ் பி, இது எல்லாம் அப்படியே லைனாக இருக்கும். ஏபிசி பிசிஏ சிஏபி, இங்கேயும் சிஏபி ஏபிசின்னு இருக்கும். இங்கே மட்டும் பாருங்க சிபிஏன்னு இருக்கு. இப்போ சி கிராஸ் பி ஆர்டராக எழுதணும்னா ஒரு மைனஸ் போட்டுருக்கணும். மைனஸ் போட்டால் இந்த இடம் மைனஸ் ஆகும். பாருங்க, இங்கே மைனஸ், இங்கே ஏபிசி, இதை பாக்ஸ் ஆஃப் ஏபிசினே போடலாம். இங்கே பாக்ஸ் ஆஃப் ஏபிசி கேன்சல் பண்ணால் 1 தான் வரும், இங்கேயும் 1 தான் வரும். இங்கே மைனஸ் போட்டால் -1. ஸோ இந்த +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாருங்க, the volume of the parallel cube with its edges represented by the vectors, 2 vectors கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, வால்யூம்னா கனமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பையில போட்டு தான் எடுத்துட்டு போவோம். அப்போ பை தான் ஆன்சர், பையில போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர்ஸ் such that a b a cross b vector equal to 1/4 then the angle between a vector and b vector. ஓகேவா, என்ன இருக்கு பாருங்க, இங்க 4 வேல்யூஸ் இருக்கு, இங்க 1/4 இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வேல்யூ இருக்கு. இதுவும் வெயிட்டா தான் இருக்கும். அப்ப இதை பையில போடுங்க. அப்போ π/6, பையில 6 வேல்யூ போடு. அப்போ π/6. ஓகேவா, 7th ஃபர்ஸ்ட் ஆன்சர். 8th பாருங்க, ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்கு. இங்க ஏ கிராஸ் பி கிராஸ் சி equal to lambda into a vector plus mu into b vector, then the value of lambda plus mu is, lambda plus mu ஓட வேல்யூ 0. ஓகேவா, lambda plus mu ஓட வேல்யூ 0. இங்க பாருங்க, a வெக்டர்ல 3 வெக்டர், b வெக்டர்ல 2 வெக்டர், c வெக்டர்ல 1 வெக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே 0 ஆர்டரா வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். 9th ஒன் பாருங்க, if abc are non coplanar non-zero vectors such that box of abc equal to 3 then the box of a cross b b cross c c cross a whole square is equal to, இப்போ பாக்ஸ் ஆஃப் ஏபிசி 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ என்ன ஆகுனா a cross b b cross c c cross aங்கிறது பாக்ஸ் ஆஃப் ஏபிசி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எக்ஸஸா ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ பாக்ஸ் ஆஃப் ஏபிசி 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும், 3 ஸ்கொயர் 9, 9 ஸ்கொயர் 81. ஸோ 81 தான் ஆன்சர். சாரி, 81 ஃபர்ஸ்ட் ஆன்சர், 18 கிடையாது, 81. 10th ஒன் பாருங்க, if a vector b vector c vector are 3 non-coplanar unit vectors such that a cross b cross c equal to b vector plus c vector by √2. ஓகேவா, then the angle, okay, then the angle. இங்க பாருங்க 1 2 3 லெஃப்ட் சைடுல 3 வெக்டர்ஸ் இருக்கு.
அப்போ 3 into by by 4 ஆன்சர். புரியுதுங்களா? 11th ஒன் பாருங்க. If the volume of the parallel pipped with A cross B, B cross C, C cross C has co-terminus edges is 8 cubic units, then the volume of parallel pipped with A cross B cross B cross C, comma B cross C cross C cross C and C cross C cross A cross B has co-terminus edges as is. அப்படின்றாங்க. இங்க பாருங்க 2 2 வேல்யூவா இருந்தா வால்யூம் 8 இருக்கு. அப்போ 2 கியூப் 8. இங்க 4 4 வேல்யூவா இருக்கு. அப்ப என்ன வரும்? 4 கியூப் 64. 64 cubic units. புரியுதுங்களா? 12th ஒன் பாருங்க. Consider the vectors ABCD such that A cross B cross C cross D equal to 0. Let P1 and B2 be the plans determined by the pairs of vectors ABCD respectively. Then the angle between P1 and B2. இது ரெண்டும் வெக்டார் ப்ராடக்ட். ஓகேவா? ப்ராடக்ட் 0 இருக்கு. அப்போ ஆன்சர் 0ங்கிறப்போ இங்க நம்ம 0ன்னு போட்டுடலாம். 13 பாருங்க. A cross B cross C equal to A cross B cross C where ABC are any three vectors. இங்க B dot C 0 இல்லைன்றாங்க, A dot B யும் 0 இல்லைன்றாங்க. அதுக்கு என்ன மீனிங்? 0 இருந்தா 90 டிகிரி. இப்போ 0 இல்லைன்னா 90 டிகிரி கிடையாது. ஓகே, அதை விட மினிமமா இருக்கலாம். அப்போ A dot B is not equal to 0ன்றாங்க. அப்போ அதுவும் கிடையாதுன்றாங்க. தென் A வெக்டார் அண்ட் C வெக்டார் ஆர். அப்போ B யும் C யும் என்ன இல்லை? பர்பண்டிகுலர் இல்லைன்னா அப்போ பேரலல். BC பேரலல். ஏவும் பியும் பர்பண்டிகுலர், AB பேரலல். அப்போ AB BC தனித்தனியாக பேரலல்னா இங்க இருக்கிற ஏவும் இங்க இருக்கிற சியும் பேரலா இருக்கும். அப்போ A and C ஆர் பேரலல். ஓகேங்களா? AB பேரலல், BC பேரலல். அப்போ ஏசியும் பேரலல் தான். ஓகே. 14 பாருங்க. A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் இருக்கு. then a vector perpendicular to A vector and lies in the plane containing B and C. B and C இங்க பாருங்க. இதுல இங்கேயும் மைனஸ் 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 3 டைம்லயும் மைனஸ் மைனஸ் வருது. ஸோ மைனஸ் இருக்கிற வேல்யூ எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கிற வேல்யூ பாருங்க. 4th ஆன்சர். அடுத்து 15th. the angle between the lines. ஓகே, angle between the lines. ஓகே, ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள்னா 90 டிகிரி. அப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதே போல ஒரு பிளானுக்கும் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு 45 டிகிரி. அது நம்ம அடுத்த பேஜில் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இங்க ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் 16. the line lies in the plane x plus 3y minus alpha z plus beta equal to 0. then alpha comma beta, alpha minus beta plus அப்போ minus 6 comma 7. இங்க பாருங்க 3 into minus 2 minus 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க 5 into ஆட் பண்ணாலும் 7 இப்படி கூட எடுத்துக்கலாம். 17 பாருங்க. the angle between the line and the plane. ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள்னா 90 டிகிரி. இப்பதான் 15 பார்த்தோம். லைனுக்கும் பிளானுக்கும் இடையில உள்ள ஆங்கிள்னா 45 டிகிரி. ஓகேவா? ரெண்டு லைனுக்கு இடையிலனா 90. ஓகேவா? ஒரு லைனும் ஒரு பிளான்னா 45 டிகிரி. 18 பாருங்க. the coordinates of the point where the line r equal to meets the r equal to something vector plus t into something vector meets the plane r dot I plus j minus k equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாயிண்ட் அருமையாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 6 minus 1 5. இங்க -1, இங்க j இல்ல 0. -1 plus 0 -1. இங்க -3 plus 4 1. so 4th ஆன்சர். 19 பாருங்க. distance from the origin to the plane. இந்த பிளானுக்கு ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ். இப்போ ஆரிஜினா என்ன பண்ணுவோம்? xy 0. அப்போ இது ஃபுல்லா 0, xy z 0 போட்டா மேல இருந்த பிளானு கீழே xy z உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36, 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணா 49 வரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தா 7, மேல 7, 7/7 கேன்சல் பண்ணா 1. ஓகேவா? அது ஃபார்மா அதை ஷார்ட்டா போட்டுருவோம். ஓகே, அப்போ ஆன்சர் 1. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளான். பிளான் ஆரிஜின்ல இருந்து போனா 0 அடுத்து என்ன இருக்கும்? 1 தான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 0ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸா போனா 1 வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 20 பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளான்ஸ். ரெண்டு பிளானுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இங்கேயும் 7, இங்கேயும் 7. 7க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? √7 பை 2 7 இருக்கு. அப்போ 2√2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த 21 பாருங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ லைன் ஆர் 1/c 1/c 1/c. டைரக்ஷன் கொசைன் என்ன பண்றோம்? 1/c ஸ்கொயர் 1/c ஸ்கொயர் 1/c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/c ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு 1. இப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 தான் ஆன்சர். 22 பாருங்க. the vector equation r equal to something vector plus d into
இந்த வெக்டர் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், அது ரெண்டு பாயிண்ட் வழியா போகுதுங்கிறப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ யாரு இந்த பாயிண்ட் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 எங்க இருக்கு தேர்டில் இருக்கு ஃபோர்த்லயும் இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் பி மைனஸ் ஏ, பில இருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன இருக்கும் இந்த இதை பாருங்க இங்க ஐ இல்லை அப்போ 0 ஓகேங்களா 0 1 மைனஸ் ஏ ஓகேவா அப்படி வரும். இப்போ என்ன வரும் 1 அடுத்தது இங்க 6 மைனஸ் 2 4 வரும் -1 -1 -2 ஓகேங்களா. அப்போ 1 4 2 இங்க 1 minus 2 minus 1 தான் ஆன்சர். 23 பாருங்க. if the distance of the point 1 1 1 1 1 1 ஆட் பண்ணா 3 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஓகேங்களா. இங்க நம்ம -9 போட்டு வரோம் ஏன்னா k plus 9 equal to 0 னா k equal to -9 அப்படின்னு நாம வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்த 24 பாருங்க. இங்க if the plans r dot something equal to 3 and r dot something equal to 5 are parallel, ரெண்டு பிளான் பேரலல்ங்கிறப்போ லேம்டா அண்ட் மியூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே மைனஸ் லேம்டா மைனஸ் மியூ இருக்கு, இப்போ ரெண்டுமே மைனஸ் நம்பரு ஓகே. அப்போ மைனஸில் உள்ள ஆன்சர் -1/2 -2 தான். 25 பாருங்க. லெங்த் ஆஃப் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளான், இங்கே 2x + 3y + லேம்டா z ஈக்குவல் டு 1. லேம்டா கிரேட்டர் தான் 0ன்ட்டாங்க, லேம்டா பெருசு ரொம்ப பெருசு. அப்போ என்ன ஆகும் இஸ் 1/5 தென் த வேல்யூ ஆஃப் லேம்டா, லேம்டாவோட வேல்யூ அதான் ரொம்ப பெருசு. இப்போ 0 வராது, 0வோட பெருசு 1, அதை விட பெருசு 3√2, அதை விட பெருசு 2√3 ஓகே. இப்போ 2√3 தான் ஆன்சர் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.